ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் இருக்கும், அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த தாக்கத்தின் காரணமாக என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களால அந்த வரலட்சுமி நோன்பு செய்ய முடியாமல் போயிடும். அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். டெய்லியும் மூணு மூணு துண்டு வந்து நம்ம வெண்பூசணி இருக்கு இல்லையா, அந்த வெண்பூசணியை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அது கூட ஒரு டம்ளர் மோரை ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வெறும் வயிற்றுல காலையில் நம்ம குடிக்கணும். குறைந்தது ஒரு வாரத்திற்கு குடிக்கும் பொழுது அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த பில்லி சூன்யம் தேவையில்லாத மருந்துகள் வந்து என்னன்னு கேட்டால் நம்மளோட மோஷன்ல கருப்பா வந்து அவுட் ஆயிரும், வெளியே போயிடும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் பில்லி சூன்யம் நம்மளை விட்டு விலகி விட்டது, எந்த விதமான தொந்தரவுகள் இது போன்று நமக்கு ஏற்படாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அதன் பிறகு இந்த முருங்கை இலையை வந்து கசக்கி நம்ம கையில ஊத்தனமா உள்ளங்கையில ஊத்தப்பட்டால் அது ஊத்துனது தண்ணியாட்டமாவே இருக்கும். அப்படி இல்லாம அந்த முருங்கை இலை சாறு கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பில்லி சூனியம்